உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்ச பேவுளியில பெற்று நீ சீரழிஞ்சுக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? உன் மகன் அவன் சில பேர்கள்ட்ட பழகி பணத்தை இழந்து மனவேதனைப்பட்டு இப்போ கிறங்கி போய் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு தொழிலையும் சரி பண்ணணும், வாழ்க்கையும் நல்லாக்கி தரணும், ஏமாற்றத்திலிருந்து மீட்டணும். சரி பண்ணி தரேன், கால் வந்துட்டு வா. உன் பொண்ணு ஒரு சர்டிபிகேட் விஷயமா அடிக்கடி தேடிக்கிட்டு இருக்காளா? அது என்னது? அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டாளா வாங்கலையா? கால் வந்துட்டு வா. அந்த சர்டிபிகேட் கிடைச்சாச்சுன்னா அவளுக்கு வருமானத்துக்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு வேலையும் கிடைக்கும். இப்போ அவளுடைய ஆழ்மனத்தை போய் பார்த்தேன். அவளுக்கும் அவள் வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் அடிக்கடி மனப்போராட்டமும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அவர் சேர்ந்து இருக்கிறத விரும்பாமல் கொஞ்சம் மன சங்கடமான வார்த்தைகளை விட்டு பார்த்துக்கலாம் 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 இப்படித்தான் சொல்கிறாரே தவிர மனம் நிறைந்த வார்த்தையை சொல்ல மாட்டேக்கார். பேசாமல் இவளையும் அங்கேயே போய் சொல்லிடுவோமா? பொண்ணு கால் வந்துட்டுவான். முன்ன போனா முட்டுவான், பின்ன வந்தா எத்துவான். எப்படி வாழுது? எப்படியா வாழுறது? நம்ம சொன்ன எவன் கேட்கான்? பிள்ளைகளுடைய மனத்தை பக்குவப்படுத்தி தாரேன், நல்லாக்கி தரேன். இந்த அப்படி வேற என்னம்மா வேணும்? அமைஞ்சனும் போயிட்டு வான். எஸ், தைரியமா. கர்மசாமிக்கு முல்லை மலர் மேலே மொய்க்கும் வந்து போலே வெண்ணிலாவானில் என்ன வேண்டும்? கண்ண முடிக்கலாம், கால் ஒன்று சொல்லலாம். வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன், எண்ணிலா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன். உன் பிள்ளைங்களை போய் பார்த்தேன். இல்லற வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு பிரிவும் பிரச்சனைக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை சீராகுமா? இவங்க மேல குறையா, வந்தவர்கள் மீது குற்றமா என்ற ஒரு மனப்போராட்டம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் நட்டுலாம். அந்த இரண்டு வாழ்க்கையும் சீராக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும்? அந்த மாத அவகாசம் நடந்தாச்சு, இனி மாற்றம் கிடைக்கும், வெற்றி உண்டு. அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். சரி. யார் வச்சிருக்கா? யாருப்பா வச்சிருக்கா? யார் வச்சிருக்கா? யார் வச்சிருக்கா? பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லி வந்தது யாரு? பாஸ்போர்ட் சம்பந்தமாக பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன், வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. யார் அது? ஃபாரின் சம்பந்தமாக ஆன்லைனில் பார்க்குறாங்களா? யாருப்பா? யார் அது? ஃபாரின் சம்பந்தமாக இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வியாபாரமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்ன வியாபாரம், என்ன இடம்? ஓகே. என்ன கருப்பசாமி இப்படி ஒரு பாட்டு? மருந்து போல புறவரியாவர். உட்கார முடியாதுலாம், கால் வலி இருக்கு. என்ன வேண்டும் பத்திரத்துக்கு? அந்த இடமே முதல்ல உன்னுடையதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிறப்பா? பத்திரம் இப்பதான் செட் ஆகிருக்கு.
சம்மந்தப்பட்டவங்க வந்து தேவையில்லாமல் அது ஒன்றுவது அல்லன்னு சொல்லி பெட்டிஷனை போட்டு மடக்கி வச்சுருக்காங்க. புரியுதா? அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி தரேன், அந்த இடத்த உங்களுக்கு உரிமையாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். நமஸ்காரம். சுவாமியே சரணமையப்பா. வெற்றி உண்டு. வேற என்னப்பா வேணும்? இந்தா அந்த இடத்த முடிச்சு தரேன், மனம் திருப்தி அடைந்து வருவாய். இந்தா உனக்கு என்னம்மா வேணும்? கண்ணை மூடு பார்ப்போம். என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கிற? சரி, இந்தா உனக்கு பணி கிடைக்கும், வெற்றி அடைவாய், புண்ணியத்தை சொல்வாய். கர்மசாமிக்கு குழந்தை வேண்டும் என்று யாரும் கேட்டீர்களா? யாருக்குப்பா குழந்தை? வரேன் அப்படி சொல்லிட்டு வர வேண்டியதானே. அப்படி சொல்லிடுறேன். யாருக்கு? தை மாத மகர விளக்கு திருவிழா. இதுக்கு முன்னால என்னைய பார்த்துருக்கீங்களா? முத இப்பதான் பார்க்குறீங்க. இன்னும் 1.25 மாதங்களில் குளிப்பு நின்றுவிடும். அப்போ இந்த குழந்தை பாக்கியத்தை அதிவிரைவில் கொடுத்தா தானே சரியாகும். ஒன்று, உயிரணுக்களை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை, 69% உனக்கு இருக்குது. சரி, குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சாமி சொல்லியாச்சு. கால் வந்துட்டு வரலாம். வருகின்ற தைப்பூசத்துக்கு முன்னால குழந்தை ஜனனமாகும். குழந்தைக்கு முருகப்பெருமானுடைய பெயர் வைக்கணும். என்ன பேரு? வெற்றியாளர். என்ன கருப்பசாமி, எங்க உடம்பை பத்தி ஒண்ணுமே சொல்லாம மொட்டையா குழந்தை பிறக்கும்னு நீங்க சொல்லிட்டீங்களே, எப்படி நாங்க நம்புறது? நாங்க டெஸ்ட் பண்ண இடத்துல குழந்தை பாக்கியத்துக்கு ஸ்லாக்கியம் இல்லை, உடம்புல வலிமை இல்லைன்னு சொன்னாங்களே, நீங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே, நாங்க எப்படி யோசிக்கிறதுன்னு 2 மனசும் குழம்புது. அப்படி வேண்டாம். தை மாதத்துல குழந்தை ஜனனமாகும். எனக்கு தெரியும். அந்த ஆன்மாவே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்கும். வெற்றி உண்டு, புண்ணியத்தை பெறுங்கள். சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு சாமி எனக்கு இடங்கள் விற்பனை ஆகணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? எடுத்துக்கா பராசக்தி, வயிறார சாப்பிட்டு போங்க. அடுத்த பைசியில் கடலூர். என்னப்பா வேணும்? வீட்டு லோன் எடுத்தாச்சு. ஆமா, எடுத்து வாங்க, காலில் எடுத்து வரலாம். உன் கட்டுமனை எல்லையில செய்வன தகடு இருக்குன்னு சொன்னேன். எடுத்தாச்சா இல்லையா? எடுத்தாச்சு. இப்ப அந்த தீய சக்திகளை நீக்கி உனக்கு தெய்வீகமான வழியை காட்டி உன் குடும்பத்தை வாழ வச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? அந்த வீட்டு தடை போட்டதே இந்த தகடு தான். அதை உச்சாடனம் பண்ணி தரேன். 3:30 மணிக்கு என்னை தனியை பார்த்துட்டு போ. என்னை பார்த்துட்டு போ. எல்லா விஷயத்துக்கும் விடையும் இருக்கு, விளக்கமும் இருக்கு. நல்லா இருப்பா. கடலூர். என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையும் சரியாகணும், என் வீட்டு கடனும் தீரணும். வழி விடுங்க. நேற்றிருந்த மனசு இன்றில்லை, இன்றிருக்கும் மனசு நாளை இருக்குமா? கருப்பசாமி,
அடிக்கடி என் மனதுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு என் பிள்ளை. அவளை தனியை விடவும் முடியலை, சேர்ந்து வாழ வைக்கவும் முடியலை. என்னதான் முடிவுன்னு எனக்கு தெரியவில்லையே, நீ தான் பொறுப்புன்னு கேட்க வந்திருக்க. கால் இப்போ முறையாக ஒரு கல்யாணத்தை முடிச்சு அவளை செட் பண்ணி விட்டுருவோமா நம்ம? அதானே நல்லது. அதுக்கு குலங்கோத்திரம் பார்த்தா நடக்குமா? இல்லை எந்த மாப்பிள்ளை நல்லவராக இருந்தால் முடிச்சு வச்சுருவோமா? அது போதும், கண்ணை மூடு. இந்தா 30 நாளையில் ஒரு துப்பு கிடைக்கும். என்கிட்ட கேட்காம நீ முடிவெடுத்துடக்கூடாது. ஜெயிச்சு தாரேன், அவன் மனசை அடக்கி தாரேன். பட்னியாக போயிடாத, நல்லா சாப்பிட்டுப்பா. கர்மசாமிக்கு கணவன் மனைவி குடும்பத்தோட வந்தவங்க யாரு? பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் இதுதானா, உலகம் இதுதானா. இந்த பாட்டு என்ன படத்தில் தெரியுமா? இந்த பாட்டு என்ன படத்தில்? நம்ம ரோட்டில் ஓடுதுல டவுன் பஸ்ஸு, படம் பேரே டவுன் பஸ். அந்த படத்தில் உள்ள பாட்டு. என்ன வேண்டும் உங்களுக்கு? பிள்ளை பேர் என்ன பேர்? அருள். கால் நோட்டுவாங்க. பண்பாடு இல்லாமல் என் மீது உட்கார். 1.5 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் இவைகளை பற்றியெல்லாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது சம்மதம் தெரிவிக்காத மனநிலைகளும் மனக்குழப்பமும் நடந்து கொண்டிருந்தன. உண்மையா இல்லையா? அந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் என்ன? கடந்து போன காலத்தின் நட்புகள் தான் காரணம். அதில் மனதெல்லாம் குழப்பமாகி இப்போ தான் தேறி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு கல்யாணத்தை பூட்டி வச்சாச்சுன்னா விஷயம் ஓகே. சரிப்பா, கால் நோட்டு வா. ஆமாம், மகிழ்ச்சியாக செய். பெண்ணென்றும் பாராமல் எல்லோரும் என் மீது பழி சொல்வார். ஆவணி மாதத்திலே நல்ல ஜாதகம் வரும். யாருடைய தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாக கருப்பசாமி முன்னில் இந்த கல்யாணத்தை நடத்தித்தாரேன். பத்திரிகை என் பாதத்தில் கொண்டு வச்சிருப்பா. இந்த ஆனந்தமாக நடக்கும். சொந்தமில்லை கணவன், அசலில் தான் கிடைக்கும். வெற்றியாகி தரேன். உன் மனம் கோணாமல் வாழ வச்சு தரப்பா. சந்தோஷமா. வேற என்ன வேண்டும்? அந்த தடங்களை நீக்கிறதுக்கு தான் வழிவகுத்திருக்கேன். கருப்பசாமியை நினச்சிக்கா, ஜெயிச்சிருவோம் நம்ம. ஓ, ஐஸ்வர்யமாக வருவேன். ஓடு, டீயை கொடுறா. நீ யார்ட்டையும் சொல்லாத, சொல்லிடாத. டீயை குடிச்சு விடுறேன். பாலா லூஸா? யாரை சொல்றீங்க? ஜூஸா? சொல்லுடா. ஐயன் கருப்பசாமிக்கு தெய்வீகமாக நிற்கும் மகனே வா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா வாங்க. உடனே அவன் சொல்லுதான், அப்போ முன்னால் சாமி கை காட்டி கூப்பிடுவார் குழுக்க. இல்லை, ஏழு ஏழு. என்னடா வேணும் தம்பி? உலகத்தில் தோன்றியவன் அத்தனை பேருமே மனப்போராட்டம் தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் போராட்டம் இல்லாத ஒரு மனதை காட்டு, வேதனை இல்லாத ஒரு உள்ளத்தை காட்டு, யாருமே இல்லை. நீ கேட்டு வந்த வரம் என்ன வேணும் கேட்கறத கொடுக்க சொல்லியாச்சு. அதான் உங்ககிட்ட கேட்க என்னன்னா நானே சொல்லிடுவேன். என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. இந்தா என்னையுமே 18 நாள் தியானம் பண்ணி நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். வீட்டோடு இணைந்து இருப்பாய். சென்று வா மகனே, சென்று வா.
கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? கேட்குறத கேட்ட வரத்தை கொடுன்னு சாமி சொல்லிடுது. நீ ஓப்பனாக கேட்கணியா? நிம்மதியை கொடுத்தா நிம்மதி தந்தாச்சு, சந்தோஷம் வரும். ஓகே ஓகே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே. யாருப்பா அவரு? ஓ மகன். தாய் எதுவும் கட்டிருக்கியாடா? கட்டினியா முன்னால? எதுக்குடா கட்டியிருந்தேன்? தாயத்தை கட்டினா குடிக்காம போயிடுவாங்களா? எப்பா பெரிய விஷயமாச்சடா. இப்போ என்னப்பா செய்யணும்? நீ கொஞ்சம் அங்கே தள்ளி இருப்பா, நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு தலையிலே நிமிந்து உட்கார, நிமிந்து உட்கார, கண்ண முடி. தாயத்தும் வந்து போச்சு, சத்தியமும் மாறி போச்சு. இப்பவும் அப்பப்போ லேசாக வண்டி ஓடத்தான் செய்யுது. நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. படபடப்பு, கிடுகிடுப்பு, நடப்பு, துடிப்பு எல்லாம் இருக்கு. உடம்பு கெட்டு போயிருக்கடா தம்பி. தொழிலும் அமையாமல், நைட்டில் தூக்கம் வராமல், நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி வேதனைப்படுறடா. கால் வந்துட்டு வா. நீ உட்காரு, பெற்றதுக்கு தண்டனையா? உட்காரு. என்னப்பா வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. என் காலை எப்படிறா? ஒரு விரலை மட்டும் பிடி, பெரு விரலை மட்டும் பிடி. கண்ணை மூடிக்கா. இனிமேல் குடிக்கிற மனசு உனக்கு வராது. அந்த மனம் மறந்து விட்டாய். சென்று வரலாம். இந்தா ஆனந்தமா இருப்பா. வாழ்க்கை அமையும். 3 மாதத்தில் எல்லா தெளிவும் கிடைக்கும். கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமா யாரும் கேட்டு வந்தீங்களா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டுவாமா, போமா போமா. அடுத்த பைசில் ராம்நாட்டு பகுதி. யாருப்பா அது? அப்படி இருந்திருக்காங்க. வாமா. என்ன வேணும்? யாரு? கண்ணை மூடி உட்காரு, நிமிர்ந்து உட்காரு. கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்கா, பேசாத. வாயவும் முடிக்கா. நீ பெத்த பிள்ளை ரொம்ப கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. பொன்பொருளெல்லாம் இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு செய்வன கோளாறுகளாம் காரணமே இல்லை. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். 9 மாதத்தில் பகவானுடைய அருளை பெற்று கடன் தீரக்கூடிய பாக்கியத்தை பெறுவாய். வெற்றி உண்டு. நல்லா இரு மகளே. வேற என்ன வேண்டும்? நீர் சம்பந்தமான வியாதி உன் உடல்ல இருக்கு. மெல்ல மெல்ல அதை சரியாக்கி வத்த விட்டுறேன். போ. கால் வந்துட்டு வா செல்லக்குட்டி. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது. நேற்று நீ உத்தரவு கேட்டதா? புச்சலி புச்சலி. இன்னைக்கு என்ன உனக்கு? அப்புறம் 2 நாள் 10 நாள் தான். 10 நாள் எங்கே கிடைக்கு? பாசம்தான், பக்தி தான். என்னப்பா வேணும்? யார் தம்பிக்கு? அதனால தான் உங்களை கூப்பிடலண்ணா. உன் தம்பி கல்யாணம்ல நீ தான் கூப்பிட வரணும். இது யாரு? கண்ண முடிக்கா. தம்பி இங்கே இருக்கானா வெளியில் எங்கேயும் இருக்கானா? அதோ தெரியுது பார். அங்கே ஏற்கனவே ஒருத்திக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தானாம்ல. யாருக்கு அது? தம்பி உனக்கு தெரியுமாடா? தெரியாம காலில் விட்டுவாங்களே. உதகால் கொடுத்துருக்கான். உதகால்.
நடக்குமா? அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கல்யாண வாழ்க்கை கூடும். அவன் ஏற்கனவே இருதார யோகம் உடையவன். அவனுக்கு கல்யாண வாழ்க்கை சம்பந்தமான மனக்குழப்பமும் வேதனையும் இப்போதும் அவன் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் நட்பு கொண்டு சில லட்சங்களை ஏமாந்து இழந்துட்டான். அதனால் அவைகளை மீட்டு முடியுமான்னு கேட்டால் அந்த பணம் கிடைக்காது. அதுக்கு தகுந்தாற்போல வேறு செல்வத்தை கொடுத்துருவோம் நம்ம. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்க முடியாத அளவுக்கு சண்டை வரும். வராமல் காப்பாற்றித்தாரேன். அக்டோபரில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வெற்றியாக்கித்தாரேன். கால் விழுத்துறாங்க. காலம் என்னும் ஏட்டினிலே கருமாறி துணை இருப்ப. மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? இருக்கா? அதான் வந்து நிற்கிறா. வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேண்டும்? இவனை போய் பார்த்தேன். உள்ளுக்குள்ள மண்ணீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சாப்பிட்ட சாப்பாடு எருவ மாட்டுக்கு ஜீரணமாகாது. வயிறு வலிக்கும்பா சொல்றியாட. அதனால கூடிய நிப்பாட்டிருவியா நீ? இந்த அப்படி நிறுத்தித்தார். அப்படி 3 முறை என்னை வந்து பார். வெற்றி அளிப்பார். அழாத. உன் பொண்டாட்டி அழுது உனக்கு சந்தோஷமா இருக்குமே? ஏடா சந்தோஷமா இருக்கா சொல்லுடா. ஏன் அழுதா? நீ ஏமா அழுத? எங்கள் அத்தான் குடிக்காரு அதனால அழுத முடியா? பொறுமையாரு. உன் வியாபாரத்தை வெற்றியாக்கி தரணும். உன்னை பல லட்சத்துக்கு அதிபதி ஆக்கணும். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வந்து குடிக்க மாட்டோம்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி தரணும். உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் போ. கர்மசாமிக்கு கடன்பட்டு வேதனை அடைந்து வந்தது யார்? கடன்பட்டு வேதனை அடைந்து வந்தது நான் ஒன்றும் பைத்தியாரம் இல்லை. அங்கே உட்காந்துருக்குவேன். நான் என்ன பேசிருக்கேன், நீ என்ன கேட்டு வந்திருக்கிற? என்னமா நீ என்ன விவரம் கேட்க வேண்டி வந்திருக்கிற? புரியுதாமா உனக்கல்ல? கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? கடன்கள் பண நஷ்டங்களை பற்றி கேட்டு வந்தது. அக்கா வா 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 வா. ஏமா எந்த ஊர் உங்களுக்கு? கூப்பிட அந்த அம்மா கூப்பிடு. அங்கே எங்கே உட்காருங்க. இது ராம்நாடு. நல்ல காலில் விடல. பழைய குழந்தை இருக்க போய் காலில் விட்டுவாப்பா. மனத்தை மூல சாமி கொடு. என்ன பணத்தை கொடுக்க இல்லையோ மனசை கொடு. வரலாம் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். காளியம்மன் ஒரு தெய்வம் வராள. எங்க இருக்கா? நல்லா இருக்கா? நான் கருப்புசாமியும் அங்கே இருப்பேன். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள 2 வருஷ காலமாக ஓயாத நோய்பணியும் பண நஷ்டமும் காட்டிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இதனால கடன்பட்டு சில உயிரினங்கள் வளர்த்தாலும் அது வீட்டில் செம்மையா நிற்காம மனக்குழப்பத்தையும் நோய்பணியும் காட்டுது. அதான உண்மை. காலம் சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது எல்லாரும் மனசிலும் இருக்கு. வேற என்ன வேணும்? அதான் தொழில் பண்ணி நஷ்டமா இருக்கான். கடன் பட்டிருக்கான். அவன் தொழிலை நல்லா ஆக்கி தாரேன். வெற்றி ஆக்கி தாரேன். அது வேறொருத்தருடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க மறந்து போய் போட்டு விட்டேன். அதை எப்படியாவது திருப்பி வாங்கி தாரேன். ஜெயிக்க வைக்கிறேன் போ. எல்லா கேள்விக்கும் இன்னைக்கு பதில் இல்லை. அடுத்து பேசுவோம் போ. கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார்? வாப்பா. இப்படி கேட்கறத விட்டுட்டு உங்க அம்மா பக்கு புக்குன்னு சொல்லுது. தப்பு இல்லையா? அதெல்லாம் யாருக்கு கல்யாணம்? உனக்கு. என்ன வேலை பார்க்க? அப்படியா? நாளைக்கும் கிடையாது. கேன்சல் பண்ண சொல்லுங்க. 10 தான். கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில் மெயின்ல இருந்து இடது பக்கம் இறங்குனா ஒரு சின்ன கோயில் இருக்கா? அதை எட்டி போனா ஒரு தொலை இருக்கு. தொலைனா அந்த காலத்துல குளம்னு சொல்லுவாங்க. என்னடா? அதையெல்லாம் தாண்டி போனா ஒரு தோப்பு தடாகம் போல ஒரு கிராமமும் உள்ள இருக்கா? கால் விட்டுவாங்க. அது எந்த ஒரு ராம்நாட்டு பக்கம் ஜடராஜபுரமா?
நாகம் சம்பந்தமான அம்மன் கோயில் நினைக்காது. நாகம் சம்பந்தமான ஒரு அம்மன் கோயில். உன்னுடைய உடல்நிலைகளை பார்க்கும் பொழுது நாக சக்தி உன் உடம்புல இருக்கு. அதனுடைய காரணத்தினால் 4.25 ஆண்டுகள் திருமணம் சம்பந்தமான வாழ்க்கையை பற்றியும் தொழில் முன்னேற்றத்தை பற்றியும் அடிக்கடி பிரச்சனைகளும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கும். இப்போதைக்கு பயிர்கள் வளராத குறையினால் கடன் பட்டிருப்பியை தவிர மிச்சம் மீதி என்று சொல்ல ஒன்றுமில்லை. இடையிலே மாடுகள் வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதில் சில நஷ்டங்களும் மனவேதனையும் அடைந்து விட்டீர்கள். உண்மை இல்லையா? காலம் சொல்லுவாங்க. பேசாம இருங்க. அதனால நல்ல உங்க வீட்டை நான் உள்ளுக்கு போய் பார்க்க, நீ மட்டும் கொஞ்சம் கண்ணை மூடி உட்காரு பார்க்கலாம். வீடு 2 பிரிவா இருக்குது. 2 பிரிவாக இருக்கு. ஒன்று, ஒரு வீட்டுக்கு பின்னால கொஞ்சம் பூஞ்செடிகள் எல்லாம் தெரிகின்றது. கர்மசாமி, உன்னுடைய குலதெய்வ வீட்டு பின்வழியாக அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. பார்த்துக்கலாமா? சரி, நல்லது. தை மாதத்தில் உனக்கு திருமணம் நடக்கும். எல்லாம் வெற்றியாக செஞ்சு தரேன். சொந்தக்காரங்களே ஒரு இடத்துல பெண் தேடி வருதுப்பா. ஜெயிச்சுருவோம். கால் வந்துட்டுவாங்க. ஐயன் கர்ப்பசுவாமிக்கு வா. உள்ள கதவை நீ திறந்து வாயாக. வேற என்னடா வேணும்? உன்னுடைய தந்தையாருடைய ஆயுளை பற்றி 3 வாரத்துக்கு பின்பு பேசுவோம். காப்பாய்த்தார் ஆத்தா. நல்லா சாப்பிட்டு போங்க. என்ன, என்னுடைய தொழிலுக்கு மன இடைஞ்சலும் பண நஷ்டமும் வந்துக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணணும்னு கேட்டு வந்தவங்க யார்? ஆண்மகன் மட்டும் சொல்லுது, கல்யாணம் முடித்தவங்களே சொல்லலை. கணவன் மனைவியை சொல்லலை, அரசம்னு சொல்லுது. யாருப்பா? தொழில் சம்பந்தமாக நஷ்டமும் பண நஷ்டமும் அடைந்து வந்தது யார்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? வாமா, உங்கள் பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கை வாங்க, முன்னால வாங்க. அப்படி என்னம்மா சுகமாக இருக்கிய? 1 2 3 4 5 6 7ஆம் இடம் சரியில்லாத காரணத்தினால் இவருடைய முன்னோர்களில் ஒருவருக்கு வாத நோய் உண்டென்று சொல். உங்கள் வீட்டில் யாருக்கு வாத நோய் வந்துச்சு? நல்ல விஷயம் தானே அது. காலில் விட்டுவ. வா. பிள்ளைக்கு என்னம்மா வேணும்? உன் பொம்பளை பிள்ளைய போய் பார்த்தேன். ஓராண்டு காலங்களாக பணத்தாலும் மனம் இழந்து தனக்கும் அவருக்கும் மன போராட்டங்கள் குழப்பங்கள் நடந்து இப்பொழுதுக்கு கண்ணீரும் கவரையுமாக இருந்து கொண்டிருப்பாள். தனக்கென்று ஜீவாதாரத்துக்கு தான் பெற்ற பிள்ளைக்கும் தனக்கும் வருமானம் வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொஞ்சம் பணங்களை ஏமாந்து மனக்குழப்பம் அடைந்திருக்கிறாள். அதை ஜெயிச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. அல்லாஹ்வை நாம் தொழுதால். மசூதி எந்த பக்கம் இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல? மேற்கு. போவீங்களாங்க? முன்னால போனீங்களா? கும்பிட்டுவா. பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் அல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. எனக்கு தெரியும் எல்லாமே. எதையும் ஓப்பனாக பேச நான் விரும்பவில்லை. உன் பிள்ளை கண்ணீரை துடைக்க வருமானம் வரும், வெற்றி கிடைக்கும், புண்ணியத்தை பெறுவாய். எஸ், கால் ஒன்றாளா தம்பி. வழிகாட்ட மறை இருந்தும்
வள்ளல் நபி சொல்லிருந்தும் எவ்வளவோ சொன்னாலும் பிள்ளைகள்லாம் நம்ம சொல்ல கேட்காத பட்சத்தில் நம்ம எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளோ பாசமாக இருந்தாலும் வாழ்க்கையே வெறுத்து போகுது. உண்மையா இல்லையாப்பா? கால் வந்துட்டு வா. அங்கே என்ன மீட்டிங்? அச்சடி புச்சடி கிச்சடியா?